ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து அடுத்தடுத்து நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்டர்டே நைட்டு 9:00 பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 1க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சிபிடி 2 எக்ஸாம் வந்து ஜூலை செகண்ட் வீக்ல இருக்கும் அப்படின்னு நமக்கு அஃபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஏஎல்பி ஜென் நம்பர் 1 2025க்கான சிபிடி 1ஓட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிபிடி 2 எக்ஸாம் வந்து ஜூலை 12ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குங்கிற மாதிரி அஃபிஷியலாவே நமக்கு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டியோட ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏற்கனவே நடந்த இந்த எக்ஸாமோட ரிசல்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்து இருக்கிறது பாத்தீங்கன்னா குரூப் டி தான். ஓகேவா? சோ குரூப் டியோட ரிசல்ட் இன்னைக்கு நைட்டுக்குள்ள ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்ல இன்னும் டிலே ஆகுது அப்படின்னா மேக்சிமம் இந்த வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு 2 to 3 டேஸ்ல வந்து குரூப் டியோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. மேக்சிமம் இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு மார்னிங்குள்ள நம்ம குரூப் டியோட ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஜென் நம்பர் 8 2024க்கு நீங்க எழுதியிருக்கீங்க இல்லையா, இந்த குரூப் டியோட ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஜூன் 13ஆம் தேதி நாளையில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 1க்கான பேஸ் 2 எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஓகே, அப்போ இந்த ஜூலை செகண்ட் வீக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட்டோட சிபிடி 2 இருக்கும். ஜூலை 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஏஎல்பியோட என்ன இருக்கும், சிபிடி 2 வந்து இருக்கும். அப்ப அதுக்கு அடுத்து நீங்க இப்ப அப்ளை பண்ணிருக்க ஜென் நம்பர் 9க்கான எக்ஸாம் எப்ப இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல ஜென் நம்பர் 9 22,000 வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க இல்லையா, இதுக்கான எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்ல கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஜென் நம்பர் 8க்கு ரிசல்ட்டுக்கு இன்னும் ரொம்ப டைம்லாம் இல்ல. இன்னொரு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் மேக்சிமம் அதுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துரும். ஸோ பிஇடிக்கு பெர்ஃபெக்டா ரெடி ஆகுங்க. பிஇடியோட டேட்டுன்னு தனியா அவங்க வந்து நோட்டீஸ் விடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டோட அந்த பேஜ்லயே அந்த நோட்டீஸ்லயே மென்ஷன் பண்ணிருவாங்க. இந்த வீக்ல இந்த டேட்ல இருந்து பிஇடி ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருவாங்க. ஸோ சிபிடி எழுதிட்டு பிஇடிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட், நான் திருப்பியும் சொல்றேன், கரெக்டா உங்களோட பிராக்டிஸை வச்சுக்கோங்க. பிஇடிக்கு வந்து அந்த டைமுக்குள்ள நீங்க அந்த ரன்னிங் எல்லாமே முடிக்கிற மாதிரி கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிருங்க. ஏன்னா சிபிடில நம்ம எவ்வளவு மார்க் எடுத்தாலும் பிஇடில கண்டிப்பா குவாலிஃபை ஆகணும். அதே மாதிரி இந்த ஜென் நம்பர் 9க்கு இனிமேல் உங்களுக்கு டைம் இல்ல. கரெக்டா 60 டேஸ் தான் டைம் இருக்கு. இப்ப இருந்து கால்குலேட் பண்ணா கூட ஆகஸ்ட்ல உங்களுக்கு எக்ஸாம் வருது. ஓகே, ஆகஸ்ட்ல வருதுன்னா 60 நாள் தான் டைம் இருக்கு. சோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலனா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல 60 டேஸ்ல இந்த குரூப் டி எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு வெறித்தனமான கிளாஸஸ் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல டெய்லி 2 hours வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். மார்னிங் 10:30ல இருந்து ஒரு 12:30 வரைக்கும் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுல குரூப் டியோட 101 ஷிஃப்ட் நடந்துச்சு இல்லையா கடைசியா ஜென் நம்பர் 8, அந்த 101 ஷிஃப்ட்லயும் கேட்ட 10,000க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ். கரெக்டா இந்த 75 டேஸுக்கான லைவ் கிளாஸஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே லாஸ்ட் மினிட்ல இந்த குரூப் டி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கான ரிசல்ட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கான டேட்டும் நமக்கு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பிஇடிக்கான டேட்டும் கூடிய சீக்கிரத்துல சொல்லிடுவாங்க. இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல வரப்போகுது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க எந்த இது எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்காக உங்களோட ப்ரிப்பரேஷனை கொண்டு போங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷனை கரெக்டா கொண்டு போங்க. இல்ல பிஇடிக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னா காலையிலயும் ஈவினிங்கும் பாத்தீங்கன்னா அந்த ரன்னிங் பிராக்டிஸ் வந்து பண்ணுங்க. இன்னைக்கு மார்னிங்கே பாத்தீங்க அப்படின்னா ஏஎல்பியோட ரிசல்ட், ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட ரிசல்ட் பத்தின டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். அந்த வீடியோஸ் பார்க்கல, ரிசல்ட் இன்னும் செக் பண்ணல அப்படின்னா உங்களோட ரிசல்ட்டை வந்து குயிக்கா செக் பண்ணுங்க. இந்த ஏஎல்பி ரிசல்ட்டோட பிடிஎஃப், இந்த கிராஜுவேட்டோட சிபிடி 1ஓட ரிசல்ட்டோட பிடிஎஃப் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதுல இருந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே, சோ டெய்லி லைவ் கிளாஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் 10:30ல இருந்து 12 o'clock வரைக்கும் உங்களுக்கு லைவ் கிளாஸ். எதுக்குன்னா குரூப் டிக்கான லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த லைவ் கிளாஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா இந்த கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகி நம்ம ஆப்லயே இருக்கும். எந்த டைம்னாலும் பாத்துக்கலாம். இந்த 101 ஷிஃப்டோட சொல்யூஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்க கரெக்டா இந்த ஷிஃப்ட்டை வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைவ் கிளாஸ்ல உட்காந்து மேக்ஸ்ல 25 கொஸ்டின்னா அந்த 25 கொஸ்டின் நாளைக்கு எடுக்க போறோம்னா இன்னைக்கு அதை ஹோம்ஒர்க் கொஸ்டினா கொடுத்துருவோம். அதை வீட்ல உட்காந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். அடுத்த நாள் லைவ்ல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டீச் பண்ணுவோம். அதுக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இப்படி அந்த ஷிஃப்ட்டை வந்து நீங்களே படிக்கிற மாதிரி உங்களுக்கு லைவ் கிளாஸ்ல வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம்.
லாஸ்ட் மினிட்ல இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் இந்த 101 ஷிப்ட்ல இருக்க 10,000 கொஸ்டின்ஸையாவது கரெக்டா படிங்க. ஏன்னா கிடைக்கிற வாய்ப்புகளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த லைவ் கிளாஸஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டினா 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ குரூப் டிக்காக நான் 75 டேஸுக்கான கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ண போறேன். ஏன்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி 10 டேஸ்க்கு மேலேயே ஆகிருச்சு லைவ் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இப்போ உங்களுக்கு 60 டேஸ் தான் டைம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க மிஸ் பண்ண கிளாஸஸும் அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி இருக்கும். நீங்க பாத்துக்கலாம். இப்போ குரூப் டி போற ஸ்டூடெண்ட்டுக்காக மட்டும் இந்த ஆஃபர் வந்து கொடுத்திருந்தோம். இந்த ஆஃபரும் 12/6/2026 இன்னைக்கு நைட்டு 12 க்ளோஸ் ஆகுது. ஏன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2499. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் நாம வந்து 1299க்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அவங்களுக்கு அக்சஸ் கொடுத்து அவங்களுக்கு லைவ் கிளாஸஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே அக்சஸ் பண்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 1299 ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 க்ளோஸ் ஆகுது. ஸோ ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி லைவ்னு மெசேஜ் பண்ணுங்க. 10,000 கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சீங்கனாலே போதும். பாக்குறதுக்கு தான் 10,000 கொஸ்டின்ங்கிற மாதிரி இருக்கும். சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதை ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ்ல எத்தனை வரும்? 2500 கொஸ்டின் வரும். ரீசனிங்ல பாத்தீங்கன்னா 3000 கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 2500 கொஸ்டினுக்கு மேல வரும். அவ்வளவுதான். இது மட்டும் நீங்க ஓரளவுக்கு படிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டுமே அதுலயே கவர் ஆகிரும். ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, இல்ல சயின்ஸ்ல உள்ள பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதே மாதிரி ரீசனிங்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே இந்த 10,000 கொஸ்டினுக்குள்ளேயே அடங்கிரும். ஸோ லாஸ்ட் மினிட்ல நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தாலும் சரி, இல்ல ஓப்பன்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இந்த லைவ் கிளாஸஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கிளாஸோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். வித் சொல்யூஷனோட நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்றோமோ அதோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை டெஸ்டாவும் உங்களுக்கு வந்து நம்ம ஆப்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, கரெக்டா அந்த லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அந்த சொல்யூஷனோட பிடிஎஃப்பையும் கரெக்டா படிச்சிட்டீங்கனாலே போதுமானது. ஓகே, ஸோ இந்த லைவ் கிளாஸ்ல இந்த 1299 ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி லைவ்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1299 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு டீம் அக்சஸ் கொடுத்துருவாங்க. நாளையில இருந்து நீங்க லைவ் கிளாஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டா அக்சஸ் கொடுத்துருவாங்க. மார்னிங் 10:30க்கு பாத்தீங்கன்னா லைவ் கிளாஸ் வந்து ஓபன் ஆகிரும். ஓகே, ஸோ கரெக்டா எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரயில்வே வந்து முன்னாடி மாதிரிலாம் இல்ல, இப்போ எல்லாத்தையுமே ப்ராப்பரா கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க. எல்லா ப்ராசஸுமே வந்து ஸ்பீடா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ரிசல்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட்டோட பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. எதுக்காக திருப்பி திருப்பி சொல்றேன்னா நிறைய ஸ்டூடெண்ட் ரிசல்ட் வந்து 2 வாரத்துக்கு அப்புறம் 1 மாசத்துக்கு அப்புறம் வந்து நிப்பாங்க. மேம் ரிசல்ட் வந்துருச்சா? நான் என்னோட ரிசல்ட்டை பார்க்கல, நான் வீடியோ பார்க்கல, டெலிகிராம்ல பிடிஎஃப் பார்க்கலாமாங்க. ஏன்னா அவங்க கொடுத்திருக்க டைமுக்குள்ள நீங்க ரிசல்ட்டை பார்க்கணும். பார்த்தாதான் அதுக்கு அடுத்து சிபிடி 2 இருக்கு, அது பண்ண முடியும். அடுத்து பிஇடி வரும், சோ அதை பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன் இருக்கு. இப்படி அடுத்தடுத்து எல்லா எக்ஸாம்ஸுமே இருக்கிறதுனால அந்தந்த டைம்ல என்னென்ன முடிக்கணுமோ அது எல்லாத்தையுமே முடிச்சிருங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ குரூப் டிக்கு நான் டெஸ்ட் மட்டும் எடுக்கணும், நான் சிலபஸ் எல்லாம் முடிச்சிட்டேன் மேடம், நான் டெஸ்ட் மட்டும் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல கிட்டத்தட்ட உங்களுக்கு 600க்கும் மேற்பட்ட டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 399 மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இதுலயே கவர் ஆகிரும். ஓகே, குரூப் டியோட டெஸ்ட்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நாளைக்கு என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. மே 7, 8, 9ல 3 நாளைக்கு 9 ஷிஃப்ட் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஷிப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. ஏன்னா ப்ரீவியஸ் ஷிப்ட்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதே பேட்டர்ன் வந்து அடுத்தடுத்த ஷிப்ட்ல வந்து ரிப்பீட் ஆகுது. சோ இந்த ஷிப்டோட கொஸ்டின்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் வந்து 99. அதே மாதிரி கரண்ட் அஃபேர் வந்து லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசிக்கு 199 பே பண்ணி கரண்ட் அஃபேர்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா இந்த 1299 ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 க்ளோஸ் ஆகுது. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி அப்ளை பண்ணிட்டாங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய இந்த லைவ் கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நேற்று நைட்டு 9:30க்கு தான் ரயில்வேல இருந்து குரூப் என்டிபிசி கிராஜுவேட்டோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல நம்மளால யூடியூப்ல இன்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி அன்டைம்ல ஒரு ரயில்வேல இருந்து ஒரு நோட்டீஸோ இல்ல எக்ஸாம் பத்தி இன்ஃபர்மேஷன் வருதுன்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுவோம். அதனால லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல்ல இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.